ஹலோ மக்களே! இப்போ தான் நான் கல்கி ட்ரெய்லரை பார்த்துட்டு வரேன். கல்கி ட்ரெய்லர் உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹாலிவுட் தரப்படம், ஹாலிவுட் தரம் படம்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலே ஹாலிவுட் தரப்படம். அதுலேயும் முக்கியமாக இந்த அமிதாப் பச்சனும் கமல் கெட்டப்பும் எப்பப்பப்பப்பா வேறு லெவலில் இருக்குது. மேக்கப்பு, அதுக்கப்புறம் மியூசிக் பிஜிஎம்மும் சும்மா தாறுமாறாக இருக்குங்க. இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா மட்டும் இல்லை, தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை, எல்லா சினிமாவையும் அடுத்த லெவல் கூட்டு போகிற ஒரு படமாக இருக்கும். உண்மையான ஒரு ஜெனுவன் பேன் இண்டியன் படம். நானும் பிரபாஸ்னு நிறைய கழிவுகளை ஊற்றிருக்கேன். இதுலேயும் அவன் கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நடிச்சிருக்கலாம். பட் குறை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கு ஹீரோ தான் ரொம்ப முக்கியம். ஹீரோவோட மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிரபாஸை நம்ம இங்கே பாராட்டியே ஆகணும். ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் வரவேற்கணும். அப்படி நீங்கள் வரவேற்காட்டி கூட இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுன்றது கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. செம்ம ட்ரைலர். அதாவது ஹாலிவுட்லலாம் இதே படத்தை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க, பல வருஷம் எடுத்துப்பாங்க. ஆனால் இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம இந்தியன் டெக்னீஷியன்ஸை மட்டும்தான் முடியும். செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சந்தோஷ் சிவன் வேறு லெவலில் மியூசிக் போட்டிருக்காரு. அதாவது மியூசிக் நாய்ஸியாகவே இல்லை, அப்படியே கரெக்டாக படத்தோட பிளெண்டாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக நம்ம பெரிய வரவேற்பு கொடுக்கணும். கண்டிப்பாக இது பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். இந்த மாதிரி நிறையா படங்கள் வரத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அதுலேயும் நம்ம கமல் அந்த வில்லன் கேரக்டர் வரப்போகிறாரு. அது வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று கல்கி பார்ட் 2 இருக்குங்க. அதில் இன்னும் நிறையா வருவார். ஸோ நீங்கள் இந்த கல்கி ட்ரெய்லரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.